ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டது இல்லை, ஏன் பார்த்துக்கிட்டதே இல்லைன்னு கூட சொல்லலாம். சரி, அதனால் லைட்டாக ஒரு 1-on-1 அப்புறம் என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ, அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் என் ரூம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மேலே நிறையா அனிமே போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஃபிகரின்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும், இது வந்துட்டு கைட்டோ கிட், அந்த பக்கம் இட்டாச்சி, இந்த பக்கம் வந்துட்டு டிடெக்டிவ் கானன், அதே மாதிரி மேலே கோஜோ செட்டரோ, இதே மாதிரி மற்ற சில கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் என் ரூம். அதே மாதிரி நம்ம PS5 வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நிறைய லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணலான் இருக்கேன். கேம்ஸ் ஃபர்ஸ்ட் அனிமே கேம்ஸ் எல்லாம் கவர் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி அடுத்து மற்ற கேம்ஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது பார்ப்போம், அது எப்படி ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள், அது பண்ணலாமா வேணாமான்னு பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த காமிகான் போயிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த காமிகான் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை மீட் பண்ணேன், நிறையா ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு காமிகானுக்கு வந்துட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி சரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா. சரி, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அனிமே உலகம் அப்படின்னு டைப் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக்கில் வந்துட்டு யார் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தா லூஃபி, நருட்டோ, அதே மாதிரி நம்ம இச்சிகோ, 3 பேர் பிக் 3யில் இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி கவர் ஆகியாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே முன்னாடி யார் போடணுன்னா ஆப்வியஸ் சாய்ஸ், த காட்ஃபாதர் ஆஃப் அனிமே, நம்ம கோகு தான். அதே மாதிரி கோகுவோட ஒரு கோட் போடணும் அப்படிங்கும்போது, ஐ எம் த ஹோப் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், அவர் இந்த ஃப்ரீஸா கிட்ட சொல்கிற டைலாக். ஸோ அதை போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை தான் நம்ம காமிகானுக்கும் போட்டுட்டு போனோம். அண்ட் அந்த காமிகான் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து ஈரோட்டிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் சில ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன். இல்லை திங்ஸையும் எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் வர வீடியோஸ்லலாம் பார்ப்பீங்க. அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னே புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதோட ரூல்ஸ், சின்ன ரூல்ஸ் மட்டும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். நான் சொன்ன மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போனதில் இந்த ஒரு இதுவும் ஒன்று. இது என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபாரின் யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு டிராஃப்ட் பேட்டில். இது டிராஃப்ட் பேட்டிலில் நான் இப்போ ஒரு டீமை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என் ஆப்போனண்ட்டும் ஒரு டீமை பில்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒன் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லூஃபி எடுக்கிறேன் அப்படின்னா, லூஃபி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் ஒன் பீஸ். ஸோ எந்த பொசிஷன் அவருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஓகே, கேப்டன் லூஃபி. அதே மாதிரி வைஸ் கேப்டன் அப்படின்னா, வைஸ் கேப்டன் யார் யோசிக்கலாம். ஜோரோ மாதிரி யோசிக்கலாம், இல்லை எட்வர்ட் நியூகேட், ஒயிட் பியர்ட், இல்லை உங்களுக்கு என்ன கேரக்டர் கிடைக்குதோ அவங்களுக்கு எந்த பொசிஷனில் சூட்டபுளாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் போடுறது நல்லது. இப்போ டேங்க்னா யாரை யோசிப்பீங்க? அடிக்கடி வந்த டேங்க்னு பார்த்தீங்கன்னா ஓடன் அடிக்கடி வந்தார், டேங்காக நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஹீலராக யாரை வைப்பீங்க? குரோக்கஸ், அவரை வைக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஹீலராக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இவர் கோல்டி ராஜர் பைரட்ஸ்லேயே வந்துட்டு ஹீலராக இருந்தவர். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஹீலர்னால் நிறைய பேர் வந்துட்டு கூமாவையும் ஹீலராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சப்போர்ட்னா யார் போடலாம்? சும்மா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீமை பில்ட் பண்ணணும். அதே மாதிரி இது புதுசு ட்ரைட்டர் அப்படின்னா, இப்போது என் டீமை நான் வைக்கிறேன் அப்படின்னா ஆப்போசிட் டீம் ஆளுங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிராஃப்ட் பேட்டில். இந்த மாதிரி நிறைய பேர்த்து கூட நிறையா கேம்ஸ் விளாண்டோம். என்னென்ன அனிமே வச்சு விளாண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ், அப்புறம் ப்ளீச், அப்புறம் நருட்டோ, அதே மாதிரி டிராகன் பால், அதாவது பிக் 3 அண்ட் டிராகன் பால் ஜி. அதே மாதிரி அந்த போர்டோட கண்டிஷன் ஏன் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஈரோட்டிலேருந்து சென்னை வரைக்கும் வந்துட்டு ட்ரெயினில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போகும்போது கூட ஓரளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிட்டோம். வரும்போது நான் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அதான் நீங்கள் பார்ப்பீங்க, இதுக்கு மேலே வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெகுலராக அந்த வீடியோஸும் வரும். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ காமிகான் போனோன்னு சொன்னோம். காமிகானில் என்னென்ன நடந்துச்சு, சில ஃபன்னெல்லாம் நடந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக நடந்துச்சு. சரி, அங்கே போயிட்டோம். போனால் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு என் ஃப்ரெண்டு குளிக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு. சரி, அவங்கள எல்லாத்தையும் இழுத்துட்டு போயாச்சு. நிறைய பேர் போயிருந்தோம். நாங்கள் மட்டுமே கேங்காக ஒரு 12 பேர் போக வேண்டியது. கடைசியில் ஒரு 2 பேர் வரல. 10 டிக்கெட்டு தான். 10 டிக்கெட் போயாச்சு. சரி, உள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே
நாங்கள் போனது ஒரு 12:30 மாதிரி. அங்கே வந்துட்டு அந்த டிக்கெட்ஸை ஸ்கேன் பண்ணுறதுல ஒரே செம கூட்டம். அங்கே வெயிலே ஃபுல்லாக நிற்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெயிலே நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இதை நிறைய பேர் ஆடி இருக்க மாட்டாங்க, ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்காது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறமா மற்றவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தா, எடுத்தவொடனே எப்பா மற்றவங்கெல்லாம் சரின்ட்டு சுற்றுறதுக்கு போயிட்டாங்க. நாங்களும் மைக் வச்சுருந்தவனும் சுற்றுறதுக்கு போயிட்டான். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு ப்ரோ இது என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை தெரிஞ்சவங்க ப்ரோ ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, எப்போ எங்கடா அவன் மைக் வச்சுட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தா ஃபோனும் அங்கே நெட்வொர்க் சரியில்லை. நாங்களும் நிறைய கால் பண்ணி பார்த்தோம், அது போகவே இல்லை. அப்புறமா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னு அவங்ககிட்டலாம் டைம் கேட்டு கடைசியில் எப்படியோ அவனை பிடிச்சி மைக்கை வாங்கி அதுக்கப்புறமா ஆரம்பித்தோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5 to 7 மெம்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டுட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேறு ஸ்டேட்காரரு, ஸோ அவர் கூட விளாண்டுட்டு சரி ஓகே அதுவும் முடிஞ்சிருச்சு. சரி சாப்பிட போகலான்னு என் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்றாங்க, நானும் போயிட்டேன். சரி ஓகேடா சாப்பிட போயிட்டுமே அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தா இதே மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தா மைக் வந்துட்டு என்கிட்ட இங்கே இருக்குது. அப்போ தான் யோசித்தேன், சரிடா மைக் இருக்குது, ரிசீவர் இருக்குது, அப்போ இன்னொரு மைக் எங்கடா அப்படின்னு பார்த்தா அவர்கிட்டயே இருக்குது. என்னடா இது மைக்கை காணோம், அவ்வளோதானா, இதுக்கு அவர் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த மைக்கை வச்சு அவர் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பட் இப்போ அவர் லேட்டாக கொடுத்தாரு அப்படின்னா அதை வச்சு எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வந்ததே கண்டென்ட் எடுக்க தான். ஸோ கண்டென்ட்டே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டவுன் ஆயாச்சு. சாப்பிட்ற மூடே போயிருச்சு. நிறைய யூடியூபர்ஸையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ZVயை பார்க்கணுன்ட்டு இருந்தேன். அதே மாதிரி MSD All-in-One அவரையும் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். அவங்களெல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் நிறைய நேரம் யார்கிட்டையுமே பேச முடியல, ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். சரி திரும்ப டாபிக் உள்ள வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நோட்டீஸ் பண்ணாரு அப்படின்னா கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு சரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா நாங்களும் வெயிட் பண்ணுறோம், சுற்றி பார்க்குறோம், எங்கேயுமே அவரை காணோம், அவரும் வந்து தரல. அப்புறமா கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து ஏதோ தெரிஞ்ச உருவம் மாதிரி வராரு. அப்போ தான் பார்த்தா அவர் தான். அதே மாதிரி அவர்கிட்ட இன்னும் அந்த மைக் நான் எங்கே அவர் பேசினாரோ அதே இடத்துல இன்னுமே இருக்குது. நான் அவர்கிட்ட போய் ப்ரோன்னு சொல்ல அவர் வந்துட்டு ப்ரோ ஆர் யூ காலிங் மீ ஃபார் அனதர் கேம் அப்படின்னு கேட்டார். நான் இருந்துட்டு ப்ரோ நோ ப்ரோ யூ ஸ்டில் ஹேவ் த மைக் அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு ப்ரோ சாரி ப்ரோ ஐ டென்ட் ஈவன் நோட்டீஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்கன்னு எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்தோம். காமிகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கும், சுற்றி பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடும். பட் இந்த காமிகான் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட நிறையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு ஃபன்னாக விளாண்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் மீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் போன காமிகானில் தான் வந்துட்டு இந்த கைட்டோ கிட்டும் வந்துட்டு அதே டிடெக்டிவ் கானன் இது ரெண்டுமே வாங்கினேன். ஆனால் இது ரெண்டுத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போது பேக் டு த ஸ்டோரி இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சாப்பிடவே முடியலை, அவங்க கூட விளாண்டுக்கிட்டே இருந்துட்டேன். கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னால மாறி தான் ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரே ஃபோனில் வந்துட்டு சார்ஜ் இருக்காது, அதே மாதிரி வந்துட்டு மற்றவங்களும் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படிங்கிறனால மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் காமிகான் வெப் 14 போயிருந்தாலும் இவ்வளோ நாள் வீடியோஸ் வரதுக்கு ஆச்சு. அதுக்கப்புறமா சரின்ட்டு எல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாத்தோட ஃபோன்லேயுமே சார்ஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் என்ன நினச்சோம், சரி ஓகே அவங்க வரவங்க கிட்ட வந்துட்டு என்ன நினச்சோம், சரி வீடியோ எடுத்து வீடியோவில் ஃபீச்சர் ஆகிறதுக்கு தான் வராங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஓகே அப்படின்ட்டு ப்ரோ என்கிட்ட மைக்கில் சார்ஜ் இருக்குது பட் ஃபோன் எதுவுமே இல்லை, ஸோ பேசாமல் உங்கள் ஃபோனில் இது எடுத்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களும் ஸ்போர்ட்டிவாக ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மைக்கை அவங்க ஃபோனில் வச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா மைக்கும் ரொம்ப நேரமாக யூஸ் ஆகிட்டு இருந்ததுனால அதுலேயும் சார்ஜ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறமா சில ப்ரோஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்ககிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவரெல்லாம் ஒருத்தர் வந்துட்டு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தார். அவரோட பிக்கை நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். அவர்கிட்ட கேட்குறேன், அவர் வந்துட்டு ப்ரோ எனக்கு வீடியோவே தேவையில்லை ப்ரோ உங்கள் கூட விளாண்டா போதும் அப்படின்னலாம் சொல்லும் போது எனக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சென்னையில் ஆஃபீஸ் போக தான் போயிருந்தேன். இது காமிக்கானுக்கு அப்படியே ஆஃபீஸில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபிகரின்ஸ் பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னால. ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த கைட்டோ கிட், அப்புறம் இந்த டிடெக்டிவ் கானன், இதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய கதை இருக்குது. இந்த கோஜோ சட்டாரோ இப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் நான் பின்னாடி காட்டுறேன். அவரை ஈஸியாக வாங்கியாச்சு. பட் இதை வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி சரி ஒரு பக்கத்து கடையிலலாம் ஏதாச்சும் கம்மியான ரேட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். திரும்பி வரும்போது பார்த்தா வேறு யாரோ வாங்கிட்டாங்க. ஏன் டிடெக்டிவ் கானன் வேறு எந்த கடையிலுமே இல்லை, அதே மாதிரி கைட்டோ கிட்டும் இல்லை. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடையில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே புரியல. அவங்க சும்மா ஷாப் தான் வச்சுருக்காங்க, பெரிய அனிமே என்ன அப்படிங்கிற பேரெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் சுற்றுன்னு சுற்றிட்டு என்னடா இது நம்ம கையில் கிடச்சதை விட்டுட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 மணி 6:30 கிட்ட அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது அப்பவும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம கண்ணு தான் கொஞ்சம் கழுகுக்கு என்னாச்சு. அதுக்கப்புறமா எங்கேயோ தேடி பார்த்தா ப்ரோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டோ கிட், அதே மாதிரி டிடெக்டிவ் கானன் ரெண்டுத்தையுமே வாங்கியாச்சு. இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பர்ச்சேஸு. அவ்வளோதான். இப்போதைக்கு கொஞ்சம் இதெல்லாம் பேசியிருப்போம். நீங்கள் சொல்லுங்கள், லைவ் போடலாமா? லைவ் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த கேம் போடலாம்? லைவ் போட்டால் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம செட்டப்பெல்லாம் எப்படி இருக்குது? அதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வாங்கியாச்சு. சில கேம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தா ஸ்பார்க்கிங் 0 இருக்குது. அதே மாதிரி டிராகன் பால் ஜி கேக்கராட் இருக்குது. அதே மாதிரி நருட்டோ நிஞ்சா ஸ்டாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சில இன்னும் அனிமே கேப்டன் சுபாசா இருக்குது. ஸோ நிறைய அனிமே கேம்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். வேறு என்ன, இந்த செட்டப்பை ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இனிமேல் நிறையா ரெகுலர் வீடியோஸ் வரும். கம்யூனிட்டியில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. இதை நான் போல்லலாம் போடுறேன். அவ்வளோதாங்க, பாய்.